இந்த 2024 தேர்வு எழுதி வெற்றி பெற்று அந்த ப்ரெஸ்டீஜியஸ் சிவில் சர்வீஸில் இந்தியன் ஸ்டீல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவில் சர்வீஸில் 23வது ரேங்க் வாங்கி 2025 ஆஃபீஸர் ஆகிருக்கீங்க. அதில் முதல் கேள்வியை நான் உங்கள்கிட்ட வைக்க வேண்டியது, ஜென்ரலி இந்தியன் சிவில் சர்வீஸ் எழுதுறவங்க எல்லாருமே வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆஸ்பைர் ஆவாங்க. ஐஏஎஸ் அதுக்கான வாய்ப்புகள் இருந்து, ஆனால் நீங்கள் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐபிஎஸ், நீங்கள் ஐபிஎஸ் ஆக போகிறீங்க. ஏன் அப்படி? இந்திய காவல் பணி சூஸ் பண்ணுற எல்லா ஆர்வலர்களுக்கும் இருக்க அதே ரீசன் தான், மெயின் ரீசன். சின்ன வயசுல இருந்த கனவு அது யூனிஃபார்ம் சர்வீசஸ் போகணும் அப்படிங்கிறது. குறிப்பிட்டு இந்திய காவல் பணின்னு இல்லை, நம்ம ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஏதாவது ஒரு செக்யூரிட்டி அப்பரேட்டஸில் ஏதாவது ஒரு பார்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து ஆசை. அப்புறம் நம்ம நாடு வந்துட்டு எதனால ஸ்ட்ராங்காக இருக்குது, மற்ற கண்ட்ரீஸோட நம்ம கண்ட்ரியில் இருக்க டிஃபென்ஸ் நல்லா இருக்குது, அதனால நமக்கு க்ரோத்தும் வருது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதில் இன்னும் நல்ல எஜுகேட்டட் பீப்புள் என்டர் பண்ணால் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருந்தது. அதனால வந்துட்டு இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு டிட்டர்மினேஷனோட சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன்.